தீண்டத்தகாதவரை ஒருவன் தொட்டுவிட்டால் அவன் தீட்டை நீரால் போக்கிக் கொள்ளலாம். ஆனால் தீண்டத்தகாதவனின் தீட்டை எந்த நீராலும் கழுவ முடியாது. ஏனெனில் தீண்டத்தகாதவர்கள் தீட்டாலே சபிக்கப்பட்டவர்கள். கற்பிழந்த பெண்ணையும் தீண்டத்தகாதவனையும் தூய்மைப்படுத்த தீயினால் மாத்திரமே முடியும் என்ற மனுதர்ம கோட்பாட்டையும் சனாதன சக்திகளின் இந்த இழிவையும் துடைத்தெறிய தன்னையே ஆயுதமாக மாற்றிக்கொண்ட மகத்தான தலைவர்தான் திவான் பகதூர் இரட்டைமலை சீனிவாசனா. சீனிவாசனா செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்திற்கு அருகில் உள்ள கோலியாலம் என்கிற சிற்றூரில் இரட்டைமலை ஆதியம்மாள் ஆகிய தம்பதியருக்கு ஜூலை 7ஆம் தேதி 1859 பிறந்தார். இரட்டைமலை என்பது இவரின் ஊர் பெயர் அல்ல, தந்தை பெயரே ஆகும். தொடக்கப்பள்ளியில் தந்தையின் முன் எழுத்திற்கு பதிலாக தந்தையின் முழு பெயரையும் சேர்த்து எழுதிவிட்டார்கள். அதனால் சீனிவாசன் இரட்டைமலை சீனிவாசன் ஆனார். சனாதன தர்மம் கோலோச்சிய காலத்தில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் கல்வி கற்பதற்கான வாய்ப்பும் வசதியும் அற்றவராக வாழ்ந்து வந்தனர். அந்நாளில் திண்ணை பள்ளிக்கூடங்களே மிகுந்து காணப்பட்டன. அவை மேல் சாதி இந்துக்களின் கட்டுப்பாட்டில் இயங்கின. அந்த பள்ளிகளில் ஆதி திராவிட பிள்ளைகள் கல்வி பயில அனுமதி அளிப்பதில்லை. அனுமதி அளித்தாலும் ஆசிரியர்களின் நேரடியான கண்காணிப்பும் கிடையாது. சரியான கல்வி பயிற்சியும் கிடையாது. இது போன்ற ஒரு திண்ணை பள்ளியில்தான் தொடக்க கல்வியை கோலியாலத்தில் இரட்டைமலை சீனிவாசன் பயின்றார். கொடிய வறுமையாலும் சாதிய கொடுமையாலும் அவன் குடும்பத்தினர் கோலியாலத்திலிருந்து தஞ்சை நோக்கி குடிபெயர்ந்தனர். தஞ்சையில் தன் பள்ளி படிப்பை தொடர்ந்தார். தஞ்சையில் காணும் இடமெல்லாம் விண்ணை தொடும் உயர்ந்த கோபுரங்கள் இருந்தாலும் உயர்ந்த சாதியினரின் உள்ளங்களோ தாழ்ந்த உள்ளங்களாக சனாதன தர்மமே தலைத்தோங்கும் உள்ளங்களாக இருந்தன. தஞ்சையில் சாதிய கொடுமை தாண்டவமாடியதால் இரட்டைமலை சீனிவாசனார் தன் குடும்பத்தாருடன் கோவைக்கு குடிபெயர்ந்தார். இரட்டைமலை சீனிவாசனார் கோயம்புத்தூரில் ஒரு பள்ளியில் சேர்ந்தார். அந்த கல்விக்கூடத்தில் 400 பிள்ளைகள் பயின்றனர். அவர்களுள் 10 மாணவர்களை தவிர மற்ற அனைவருமே மேல் சாதியினராகவே இருந்தனர். அவர்கள் சாதிய கோட்பாடுகளை மிக கடுமையாக கடைபிடித்தனர். சீனிவாசனார் பள்ளியில் தன்னுடன் பயிலும் மற்ற மாணவர்களுடன் சேர்ந்து விளையாடுவதும் இல்லை, அவர்களோடு உரிமையுடன் பழகுவதும் இல்லை. சேர்ந்து விளையாடவும் பழகவும் நேர்ந்தால் தான் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவன் என்று மற்ற மாணவர்கள் அறிந்து கொள்வார்கள். அதனால் தன்னை மிகவும் தாழ்வாக நடத்துவார்கள் என்று அஞ்சினார். எனவே முதல் மணி அடித்த பின்னரே பள்ளிக்கு செல்வார். வகுப்பு முடியும் போது வீட்டிற்கு விரைந்து சென்று விடுவார். பள்ளி பருவத்தில் பசுமையான எண்ணங்கள் ஏதுமின்றி பள்ளி வாழ்க்கையை வெறுமையாக கழித்தார். அவர் வயதையொத்த பிள்ளைகள் வாய்ப்புகளும் வசதிகளும் மறுக்கப்பட்டு சமூக இழிவுகளுக்கு உள்ளாகி துன்பப்பட்ட போதிலும் சீனிவாசனார் எவ்வளவு சாதி அடக்குமுறைகளுக்கும் கொடுமைகளுக்கும் உள்ளாகியிருந்தாலும் கல்வி ஒன்றே நம்மை உயர்த்தும் ஆயுதம் என்பதை உணர்ந்து கல்வி பயின்று வந்தார். கோவை அரசு கல்விக் கல்லூரியில் சேர்ந்து இளங்கலை பட்டமும் பெற்றார். தமிழகத்திலேயே ஏன் இந்திய துணைக்கண்டத்திலேயே ஆதி திராவிட வகுப்பினரிடையே பல்கலைக்கழகத்தில் பயின்று இளங்கலை பட்டம் பெற்ற முதலாவது ஆதி திராவிட இளைஞர் இரட்டைமலை சீனிவாசன் என்ற பெருமையை கொண்டார். 1880 கல்லூரி படிப்பை முடித்து நீலகிரியில் ஒரு ஆங்கிலேய நிறுவனத்தில் கணக்கர் பணியில் சேர்ந்தார். அங்கு 10 ஆண்டுகள் சுதந்திரமாக பணியாற்றினார். என்ற போதிலும் எப்போதும் ஆதி திராவிட மக்களின் விடுதலைக்கான வழிமுறைகளை பற்றியே பெரிதும் சிந்தித்து வந்தார். நீலகிரியில் அவர் வாழ்ந்த காலத்தில் தியோசோபிக்கல் சொசைட்டியை சேர்ந்த அம்மையார் பிளாவர்ஸ்கி, கர்னல் என் ஸ்டீல் ஹால்காட் ஆகியோருடன் நட்புறவு ஏற்பட்டது. ஏற்கனவே அங்கு வசித்து வந்த அவருடைய உறவினர் பண்டிதர் அயோத்திதாசனுடன் இணைந்து செயல்பட்டு வந்தார். 1807ஆம் ஆண்டில் அரங்கநாயகி என்பவரை திருமணம் செய்து கொண்டு இல்வாழ்க்கையை நல்லற வாழ்க்கையாக அமைத்து கொண்டார். இவர்களுக்கு 2 பெண் பிள்ளைகளும் 4 ஆண் பிள்ளைகளும் பிறந்தனர். 10 ஆண்டுகள் நீலகிரியில் வாழ்ந்தார். ஆதி திராவிட மக்கள் தங்கள் இழிநிலையை நீக்கிடவும் உரிமைகளை பெற்றிடவும் கல்வி வாய்ப்புகளை பெறவும் அரசியல் அதிகாரத்தை பெற்றிடவும் மனித குலத்தை சாதியின் பெயரால் ஒதுக்குவதும் ஒடுக்குவதும் ஒருபோதும் நியாயமில்லை என்று 14/1/1891 பறையர் மகாஜன சபையை உருவாக்கினார். பின்னர் அதுவே ஆதி திராவிட மகாஜன சபையாக இயங்கி வந்தது. இதே ஆண்டில்தான் மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி மாவட்டம் அம்பேவேடாவில் அண்ணல் அம்பேத்கர் பிறக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கரை விட 30 வயது மூத்தவர் தலைவர் இரட்டைமலை சீனிவாசனார். ஆதி திராவிட மக்களின் விழிப்புணர்வுக்காக இரட்டைமலை சீனிவாசன் 1893ஆம் ஆண்டு பறையன் என்ற இதழை தொடங்கி வெளியிட்டார். முதல் பிரதியை பதிப்புரைக்காக சுதேசி மித்திரன் பத்திரிகை
அனுப்பிய போது அதன் ஆசையாக இருந்த C.R. நரசிம்மன் பறையன் மாத இதழை கையால் கூட தொடாமல் குச்சி வைத்து பத்திரிகை புரட்டி பார்த்த என்ற நிலையில்தான் தீண்டாமை அப்போது இருந்தது. பறையர் அமைப்பை சாதி அமைப்பாக பலர் இழிவுபடுத்தி சித்தரித்த போது கவிஞர் சுப்பிரமணிய பாரதியார் பறையர்களை மிருகங்கள் போல் நடத்துவது குற்றமே ஒழிய பறையர் என்று அழைப்பது குற்றமில்லை என்று தனது பஞ்சமர் என்ற கட்டுரையில் எழுதினார். இரட்டைமலை சீனிவாசனார் பறையன் மகாஜன சபையை தோற்றுவித்த 1891 ஆண்டிலேயே அயோத்திதாச பண்டிதர் நீலகிரியில் திராவிட மகாசபையின் முதல் மாநாட்டை டிசம்பர் 1 1891 நடத்தினார். அந்த மாநாட்டில் பண்டிதர் 10 தீர்மானங்களை நிறைவேற்றி ஆங்கில அரசிற்கும் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் அனுப்பி வைத்தார். 1892 அயோத்திதாசர் திராவிட மகாஜன சபை என்ற பெயரை ஆதி திராவிட மகாஜன சபை என்று பெயர் மாற்றம் செய்தார். அயோத்திதாச பண்டிதருடைய மனைவி இறந்த பின்னர் இரட்டைமலை சீனிவாசனார் தன் தங்கை லட்சுமியை பண்டிதருக்கு திருமணம் செய்து வைத்தார். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொல்லப்பட்ட காலத்திலேயே சீனிவாசனார் தன் தங்கையை 8ஆம் வகுப்பு வரை படிக்க வைத்திருக்கிறார் என்பதால் பெண் கல்விக்கு சீனிவாசனார் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் தந்துள்ளார் என்பதை அறியலாம். சென்னையில் முதலாக ஒடுக்கப்பட்ட மக்களை ஒருங்கிணைத்து 1895 ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் நாள் சென்னை விக்டோரியா மண்டபத்தில் மாபெரும் கூட்டத்தை நடத்தினார். உயர் அலுவலர்கள் மற்றும் உயர் சாதியினரின் எதிர்ப்புகளை மீறி அந்த கூட்டத்தை நடத்தினார். ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் சிவில் சர்வீஸ் தேர்வுகள் லண்டனில் நடைபெற்றதால் இந்தியாவை சேர்ந்த யாரும் உயர் அதிகாரியாக வர முடியவில்லை. இதனால் காங்கிரஸ் கட்சி லண்டனில் நடைபெற்று வந்த சிவில் சர்வீஸ் தேர்வுகளை இந்தியாவிலும் நடத்த வேண்டும் என்று கோரியிருந்தது. ஆனால் இரட்டைமலை சீனிவாசனார் காங்கிரசின் கோரிக்கையை எதிர்த்தார். அப்படி நடத்தினால் பெரும்பாலும் பார்ப்பனர்கள் தான் அரசின் உயர் பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அவர்கள் எங்களை மனிதர்களாகவே மதிப்பதில்லை, நடத்துவதும் இல்லை. மயிலாப்பூரில் பார்ப்பன நீதிபதி கூடியிருந்த ஒரு தெருவின் முனையில் பறையர்கள் இங்கு பிரவேசிக்க கூடாது, மீறினால் தண்டிக்கப்படுவார்கள் என்று எச்சரிக்கை பலகை எழுதி வைத்திருந்ததை எடுத்து காட்டினார். மேலும் வெளி மாவட்டங்களில் மேல் சாதியினரின் பிள்ளைகள் படித்து வரும் கிராம பாடசாலைகளில் பறையரின் பிள்ளைகள் படிக்க அனுமதிக்கப்படுவதில்லை. உயர் சாதியார் குடியிருந்து வரும் கிராமங்களின் வீதிகளில் கிராம கால்நடைகள் நடமாட பாதை வழி இருந்தும் பறையர் நடமாட பாதை வழி கிடையாது. பிற சாதியினர் தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் நீர்நிலைகளில் இவர்கள் தண்ணீர் எடுக்க அனுமதி இல்லை. கிராம குடிகள் இவர்களை மற்றவர்களிடமிருந்து தனிமைப்படுத்தி வைத்திருக்கின்றனர். பச்சையப்பன் கல்லூரியில் கூட ஒடுக்கப்பட்ட மாணவர்களை சேர்த்துக் கொள்வதில்லை என்பதையும் அம்மனுவில் குறிப்பிட்டிருந்தார். சிவில் சர்வீஸ் தேர்வுகள் இங்கு நடைபெற்றால் பார்ப்பனர்கள் அதிகார பதவிகளுக்கு வந்துவிட்டால் பறையர்களுக்கு மேலும் தொல்லை கொடுப்பார்கள் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். 1893 ஆண்டு டிசம்பர் திங்கள் 23ஆம் நாள் சென்னை வெஸ்லியன் மிஷன் கல்லூரியில் பறையர் மகாஜன சபை சார்பில் ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டினார். ஒரு மனுவில் 3412 கையொப்பங்களை பெற்று ஜெனரல் சார் ஜியோ செஸ்மி என்னும் நாடாளுமன்ற உறுப்பினர் மூலம் லண்டன் நாடாளுமன்றத்தில் முறையிட்டார். அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியினர் தங்கள் கோரிக்கைகளை திரும்ப பெற்றனர். ஆங்கிலேயர்களே உயர் பதவிகள் இருக்க வேண்டும், அப்போதுதான் எங்களுக்கு நீதி கிடைக்கும், சமத்துவம் கிடைக்கும் என்பதே அவர்களின் கோரிக்கையாகும். இந்நிலையில் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நிலையை தங்களை ஆளும் அரசுக்கு தெரிவிப்பதற்காக லண்டன் பயணம் செய்ய விரும்பிய இரட்டைமலை சீனிவாசனார் மும்பை சென்று சேர்ந்தார். இதை அறிந்த உறவினர்களும் நண்பர்களும் கடல் கடந்து செல்ல வேண்டாம், திரும்பி ஊருக்கு வாருங்கள் என்று பணித்த போது தலைவர் சீனிவாசனார் சுடுகாடு சென்ற பிணம் வீடு திரும்பாது என்று கடிதம் எழுதிவிட்டு மும்பை சென்று 1902ஆம் ஆண்டு மேற்கு நோக்கி பயணம் செய்த முதல் கப்பலில் இரட்டைமலை சீனிவாசனார் தன் பயணத்தை தொடங்கினார். ஆனால் அந்த கப்பல் ஆப்பிரிக்காவில் போய் நிற்கிறது. அங்கே இறங்கி 2 ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு 1904ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா செல்கிறார். அக்காலகட்டத்தில் அவர் பெற்ற கல்லூரி படிப்பாலும் ஆளும் வெள்ளைய ஆட்சியால் பெற்ற ஆங்கில புலமையாலும் தென்னாப்பிரிக்காவில் நேட்டாவில் உள்ள நீதிமன்றத்தில் மொழிபெயர்ப்பாளர் பணி பெற்றார். அங்குதான் வழக்கறிஞராக பணியாற்றிய மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை முதலாக சந்திக்கிறார் இரட்டைமலை சீனிவாசன். காந்தி தன்னுடைய பெயரை தமிழில் மோகா காந்தி என்று எழுதுவதற்கும் திருக்குறளை பற்றி அறிந்து கொள்வதற்கும் தலைவர் இரட்டைமலை சீனிவாசனார் உந்து சக்தியாக இருந்திருக்கிறார். ஏறக்குறைய 16 ஆண்டுகள் தென்னாப்பிரிக்காவில் பணியாற்றிய சீனிவாசனார் 1921 தாயகம் திரும்பிய பின் இந்திய அரசியலை கூர்ந்து பார்த்து நீதி கட்சியில் தன்னை இணைத்து தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக பரிணமிக்கிறார். 1923 தொடங்கி 1936 வரை
சென்னை ராஜஸ்தானியில் நீதி கட்சி அமைச்சரவையில் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு தன் எண்ணங்களுக்கு வடிவம் கொடுத்து தன் லட்சியங்களுக்கு உயிர் கொடுத்து பொது சாலைகள், பொது கிணறுகள், ஆலயங்களை ஏனைய சமூகத்தினர் பயன்படுத்துவதை போன்று தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் உரிமை கிடைக்க வேண்டும் என்று 25/8/1924 அரசியல் சட்ட நிர்ணய சபையில் தீர்மானம் கொண்டு வருகிறார். 1925ஆம் ஆண்டு அதை அரசாணையாக வெளியிட செய்த மகத்தான தலைவர் இரட்டைமலை சீனிவாசனார். தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்டவர்கள் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டனர். குறிப்பாக பறையன், பல்லன், பரவன், குறும்பன், வண்ணான், வள்ளுவன், வால்மீகி, தோட்டி, செருமன், வெட்டுவன், ஆதி திராவிடர், ஆதி ஆந்திரர், ஆதி கர்நாடகர், அருந்ததியர், சக்கிலியர், தேவேந்திரர் என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்ட பட்டியல் இணைத்தவர்களை பொது பெயரில் ஆதி திராவிடர் என்று அழைக்க ஆணையை பெற்று தந்தவர் தலைவர் இரட்டைமலை சீனிவாசனார் ஆவார். இவரின் மகத்தான பணிகளை பாராட்டி அன்றைய பிரிட்டிஷ் அரசு 1926 பிப்ரவரி 20 ராவ் சாஹிப் பட்டத்தை வழங்கி சிறப்பித்தது. இந்நிலையில் நாட்டின் விடுதலை குறித்தும் சமுதாய சீரமைப்பு குறித்தும் முதல் வட்டமேசை மாநாடு லண்டனில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை இந்திய தேசிய காங்கிரஸ் புறக்கணித்த நிலையிலும் இந்தியாவின் முன்னணி தலைவர்கள் பங்கேற்றனர். இஸ்லாமியர்களின் சார்பில் முகமது அலி ஜின்னா ஆகா கான், சீக்கியர்களின் சார்பில் சர்தார் உஜ்ஜல் சிங், நீதி கட்சியின் சார்பில் ஏபி பாத்ரோ, சர் ஏடி பன்னீர்செல்வம், தாழ்த்தப்பட்டோர் சார்பில் அண்ணல் அம்பேத்கரும் தலைவர் இரட்டைமலை சீனிவாசனாரும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் வட்டமேசை மாநாட்டுக்கு வந்த 5ஆம் ஜார்ஜ் மன்னருக்கு ஒவ்வொருவராக அறிமுகம் செய்யப்பட்ட போது ஒவ்வொருவரும் எழுந்து வணங்கி கைகுலுக்கி அமர்ந்தனர். அந்த வேளையில் யாரும் எதிர்பாராத விதமாக தலைவர் இரட்டைமலை சீனிவாசனார் அவர்கள் தான் அணிந்திருந்த கோட் பாக்கெட்டில் தீண்டப்படாதவன் என்று எழுதியிருந்தார். அவரை அறிமுகப்படுத்துகின்ற போது 5ஆம் ஜார்ஜ் மன்னர் கைகுலுக்க கை நீட்டிய போது தலைவர் இரட்டைமலை சீனிவாசனார் தன் கையை எடுத்து பின்னால் கட்டி கொண்டார். நான் தீண்டப்படாதவன், என்னை தொட்டால் உங்களுக்கு தீட்டுப்பட்டு விடும் என்று தன் நாட்டில் உள்ள சமூக சீர்கேடுகளை உலக அரங்கில் வெளிப்படுத்தினார். சூரியனை அஸ்தமிக்காத வல்லமை படித்த பிரித்தானிய பேரரசின் 5ஆம் ஜார்ஜ் மன்னரை அவமதித்தால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் என்ற போதிலும் அந்த நிலையை தங்களை ஆள்பவருக்கு தெரிவிக்க வேண்டும் என்று எண்ணி விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் தனக்கு கிடைத்த அரிய சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தினார் இரட்டைமலை சீனிவாசனார். அதற்கு 5ஆம் ஜார்ஜ் மன்னர், நீங்கள் தவறி விழுந்தால் கூட உங்களை தூக்கிவிட மாட்டார்களா என்று கேட்கிறார். இல்லை, தூக்கிவிட மாட்டார்கள் என்று சொல்ல அவரை பக்கத்தில் அழைத்து அவரின் கோரிக்கைகளை கனிவாக தெரிந்து கொண்டார் மன்னர். எங்களுக்கு அரசியல் அதிகாரத்தை வழங்கி தீண்டாமையை ஒழிக்க வேண்டும். ஆதி திராவிடர்களுக்கு போதிய சட்டமன்ற பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் ஒடுக்கப்பட்ட ஆதி திராவிடர்கள் சட்ட பாதுகாப்புடன் முன்னேற்றம் காண முடியும் என்று 5ஆம் ஜார்ஜ் மன்னரிடம் கோரிக்கை வைத்தார் தலைவர் இரட்டைமலை சீனிவாசனார். வட்டமேசை மாநாட்டுக்கு பின் தாயகம் திரும்பி இரட்டைமலை சீனிவாசனின் புகழ் நாடெங்கும் பேசப்பட்டது. 3/6/1931ஆம் ஆண்டு ராவ் பகதூர் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டார். 2வது வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸ் இயக்கத்தின் சார்பில் தேசப்பிதா மகாத்மா காந்தியும் கவிக்குயில் சரோஜினியும் பங்கேற்றனர். இம்மாநாட்டில் தான் ஆங்கிலோ இந்தியர், ஐரோப்பியர், இஸ்லாமியர், சீக்கியர்கள் போன்றோருக்கு சட்டமன்றம் ஒதுக்கப்படும். அதே போன்று சமூகத்தில் அடித்தட்டு விளிம்பு நிலையில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் தனித்தொகுதி வழங்க வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கரும் தலைவர் இரட்டைமலை சீனிவாசனும் கோரிக்கை வைத்தனர். அதை ஏற்று நடைமுறைப்படுத்த பிரித்தானிய அரசு முடிவெடுத்து இடஒதுக்கீடு வழங்கிய போது அதை கடுமையாக எதிர்த்தார் காந்தி. இந்து, முஸ்லிம், சீக்கியர் முக்கோணத்தை விரும்பாமல் ஏற்றுக்கொண்ட போதிலும் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள அனைத்து மக்களைப் போன்றே தாழ்த்தப்பட்ட மக்களும் இருப்பார்கள். அவர்களுக்கென்று தனித்தொகுதி உள்ளிட்ட எவ்வித பிரதிநிதித்துவத்தையும் நான் கடுமையாக எதிர்ப்பேன் என்று பேசிவிட்டு வந்தார். இருப்பினும் காந்தியின் எதிர்ப்பை பொருட்படுத்தாமல் ஆங்கிலேய அரசு இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்கும் வகையில் முடிவெடுத்து அறிவித்தனர். ஆனால் காந்தியடிகள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்குவதிலிருந்து அவர்கள் இந்துக்கள் அல்லாதவர்களாக கருதப்படுவதால் அதை என கடுமையாக எதிர்த்து போராடுவேன் என்று கூறி இந்தியா திரும்பிய வேளையில் 19/9/1932 அன்று அவர் கைது செய்யப்பட்டு எரவாடா சிறையில் அடைக்கப்பட்டார். சாகுமுறை சிறையில் உண்ணாவிரதத்தை தொடங்கினார். இச்சமயத்தில் தான் ஐரோப்பிய சுற்றுப்பயணத்தில் இருந்த அறிவாசன் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு தந்தியை அண்ணல் அம்பேத்கருக்கு அனுப்பினார். ஒரு காந்தியின் உயிரை விட லட்சக்கணக்கான தாழ்த்தப்பட்ட மக்களின் எதிர்கால விடியல் பெரியது. எனவே உங்களின் நிலைப்பாட்டில் உறுதியாக இருங்கள் என்று சொன்னார். காந்தியின் உண்ணாநிலை அறப்போராட்டம் நாடெங்கும் அதிர்வலைகளை, பதற்றத்தை உருவாக்கியது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலையை உருவாக்கியது. இது குறித்து தலைவர்கள் காந்தியிடம் பேசி பயனில்லாமல் போகின்ற வேளையில் தலைவர் இரட்டைமலை சீனிவாசனார் தென்னாப்பிரிக்காவில் ஏற்பட்ட பழக்கத்தின் காரணமாக எரவாடா சிறையில் உண்ணாவிரதம் மேற்கொண்ட காந்தியை 3 முறை சந்தித்து பேசினார்.
ஆனால் எதுவும் பலனளிக்காத காரணத்தாலும் காந்தியின் உயிர் காக்க வேண்டியும் 24/9/1932 நாள் பூனா ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது. அதுதான் வரலாற்று சிறப்புமிக்க பூனா ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுகிறது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வட துருவத்திலான அம்பேத்கர் அவர்களும் தென் துருவத்தில் அவருக்கு முன்னோடியாக தலைவர் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களும் உரிமைகளை பெற்று தந்தனர். 1892 தொடங்கப்பட்ட தாத்தா இரட்டைமலை சீனிவாசனின் சமுதாய உரிமை போர் அகில இந்திய அளவில் பிரதிபலித்தது. தலைவர் சீனிவாசன் அவர்கள் சிறப்பு தகுதிகளை சிறப்பிக்கும் வகையில் 1/1/1936 திவான் பகதூர் என்ற பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டார். அதே போன்று தமிழ் தென்றல் தெரிவிக்கா அவர்களால் திராவிட மணி என்ற பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டார். அரை நூற்றாண்டுக்கு மேலாக தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக தீண்டாமை ஒழிப்புக்காக தளர்வில்லாமல் அரும்பாடுபட்டு வந்த தலைவர் இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் தன்னுடைய 86வது வயதில் 18/9/1945 இயற்கை எழுதினார். ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர், திராவிட மணி, தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் புகழ் ஓங்க. அவர் பயணித்த முட்கள் நிறைந்த பாதையை நாம் அனைவரும் நினைவு கூறுவோம். அவர் லட்சியங்களை வென்றெடுக்க நாம் அனைவரும் சபதம் இருப்போம். நன்றி, வணக்கம்.